ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஹோம் தியேட்டர் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ளஸ்ஸு பார்த்துட்டிங்கன்னா மல்டி பிராண்டை நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் கேபிள், பனானா பின், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், ஸோ இது எல்லாமே பிராண்டரில் மட்டும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட டெமோ ரூம் பார்த்துட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பர் அக்வாஸ்டிக்கோட டெமோ ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெமோ ரூம் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. நியர்பை இருக்கிறவங்களும் சரி, வெளியூரில் இருக்கிறவங்களும் நேரில் வந்து ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெனான் பிராண்டில் டோட்டலாக 3 ஏவி ரிசீவர் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 3 ஏவி ரிசீவருமே 7.2 சேனலில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு கண்டிஷன்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க இதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது, ப்ரைஸிங் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெனானில் ஏவிஆர் X2700H அப்படிங்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏவி ரிசீவர் நம்மள்ட்ட ஒரு டெமோ யூனிட் வித் பாக்ஸு, அக்சசரிஸ், ஃபுல் கிட்டோடு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டேஜ் இதில் வந்து 150 வாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ப்ராப்பர் 150 வாட்ஸ் கிடையாது. ஸோ இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8 ஓம்ஸுக்கு 95 வாட்ஸும், 6 ஓம்ஸுக்கு 125 வாட்ஸும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7.2 சேனல், அதாவது 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் DDS, HD மாஸ்டர் ஆடியோ, டால்பி ட்ரூ HD இந்த கோடாக் எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8K 4K ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4Kல 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. 8Kல பார்த்துட்டிங்கன்னா 60 Hz வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸோ அமேசான் மியூசிக், அலெக்ஸா, ஹியோஸ் இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வீடியோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 4K 8K ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 4Kல உங்களுக்கு HDR10 ப்ளஸ் டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் HDMIயில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ARC, ERC ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 2 சப்வூஃபர் ப்ரீஅவுட் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு லேன் போர்ட்டு, ப்ளூடூத்து, வைஃபை, FM, AM இது எல்லாமே இன்பில்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு 7.2ல் ஒரு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் வேணும், நல்ல ஒரு கண்டிஷனில் வேணும் அப்படிங்கிறவங்க இது நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு டெமோ யூனிட் அப்படிங்கிறதுனால வித் பாக்ஸோடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 47,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா டெனானில் ஏவிஆர் X2600H அப்படிங்கிற மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மின் கண்டிஷன், நல்ல ஒரு குட் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு 7.2 சேனல், டால்பி அட்மாஸ், DDSX, ஸோ டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4Kல உங்களுக்கு HDR10, HDR10 ப்ளஸ் டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, அமேசான் அலெக்ஸா, ஏர்ப்ளே இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு 7.2 சேனல் அப்படிங்கிறதுனால 2 சப்வூஃபர், 7 ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் உங்களுக்கு அடிஷ்னல்னு பார்த்துட்டிங்கன்னா HDMI கொடுத்துருப்பாங்க. HDMIயில் ஏஆர்சி, இஆர்சி ரெண்டுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்வூஃபர்னு பார்க்கும்போது 2 சப்வூஃபர் ப்ரீஅவுட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி FM, AM உங்களுக்கு ப்ளூடூத்து, வைஃபை, அமேசான் அலெக்ஸா இது எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாகவே வந்துடும். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையும் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு மின் கண்டிஷனில் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுவும் ஒரு 7.2 சேனலில் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் வேணும் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா AVR X2300W அப்படிங்கிற மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு கஸ்டமர் யூசர் ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு மின் கண்டிஷனில் இதுவும் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இதுவும் பார்த்துட்டிங்கன்னா 7.2 சேனலில் டால்பி அட்மாஸ், DDSX, டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், HD மாஸ்டர் ரேடியோ இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு 4Kல பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4Kல 60 Hz பாஸ் த்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4Kல HDR, டால்பி விஷன் இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத், வைஃபை, ஸ்பாட்டிஃபை இது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்பில்டாகவே உங்களுக்கு FM, AM, USB ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத், வைஃபை இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ HDMI வழியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ARC மட்டும் இதில் அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 7 ஸ்பீக்கர்ஸும் 2 சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலையுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7.2 சேனலில் நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 35,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 AV ரிசீவரும் நல்ல குட் கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த 3 AV ரிசீவரும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா அதாவது பவர் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா 3மே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க புது மாடலாக போகும்போது நிறைய உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மாறும் அப்படின்னு. அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த 3 AV ரிசீவரோட ஆடியோ ரிலேட்டட் பார்த்துட்டிங்கன்னா 3மே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்களே தவிர பவர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3மே சேமாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நேரில் வாங்க, நான் கனெக்ட் பண்ணியே காமிக்கிறேன் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும் ப்ரைஸிங் ரேஞ்சஸ் தனித்தனி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்து இந்த 3 AV ரிசீவரும் நல்ல ஒரு குட் கண்டிஷனில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நேரில் வந்து நீங்கள் டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் இருக்குது. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளால் கொரியர் மூலிமா சென்ட் பண்ண முடியும். ஸோ கொரியர் சென்ட் பண்ணும்போது நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி எந்தவித டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாமல் நம்ம அனுப்ப முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன். ஸோ நீங்கள் ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜ் எங்கள்கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லை வெளியில் வாங்கினாலும் சரி, ஸோ அதை நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கேலிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ நம்ம ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராடக்ட்டை சந்திக்கலாம். பாய்.